வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம கிருபா கையாலே நம்ம கருணாவுக்கு சால்வை போர்த்தக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடுது. நம்ம கிருபா திவாகரை தான் இளைஞர் அணி செயலாளர் ஆக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுப்பாங்க. அரசியல் கட்சியில பேசி. ஆனா அரசியல் கட்சிக்காரங்க இல்ல, உங்க தம்பின்னு நாங்க நினைச்சது இந்த கருணாவை தான், இந்த கருணாவுக்கு தான் இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு இக்கட்டான நிலையில நம்ம திவாகருக்கு ஆப்பு வச்சு கருணா அந்த பதவிக்கு வாராங்க. இதை பார்த்த நம்ம திவாகருக்கு செம கடுப்பு. கிருபாவுக்கு வேற வழி இல்லை. இப்போ கருணாவை தான் அரசியல் கட்சியில் இளைஞர் அணி செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேற வழி இல்லை. இவனுக்கு பொன்னாடை போர்த்தி விட வேண்டியதான். இவன் வேட்ட நாய் தாண்டா திவா, நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனால் நம்ம கிருபாவுக்கு செம கோவம் தான். இந்த கருணாவுக்கு போயும் என் கையாலே பொன்னாடை போர்த்த வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம இந்தி எப்படியெல்லாம் கிருபா உன்னையே ஓவர்டேக் பண்ணி என் கருணா வருவான், நீ பார்க்க தாண்டா போற அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம திவாகருக்கு நல்லாவே ஏற்றி விட்டுறாங்க. இந்த கருணா ஒண்ணுக்காகாத பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டி பின்னாடியே போவான். இவன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னே. நீங்க அன்னைக்கு அடி கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொன்னாரா. அடி கொடுத்தது சரிதான். ஆனா அவன் இருந்தாதான் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம். அவன் இந்த வீட்டை விட்டு எப்போ போறானோ அப்பவே எல்லாமே தலைகீழா மாறிடும்னு அன்னைக்கு அந்த ஜோசியர் வேற சொன்னாரு. அந்த வேட்டை நாய் நம்ம கூட இருக்கிறது நமக்கு பலம் தான் திவா, நீ புரிஞ்சுக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி பார்க்குறாங்க. தன்னோட கணவர் ஏன் இவ்வளோ கேவலமான வேலையை அது இந்த கருணாவை தம்பி மாதிரி கூட பார்க்கல, அப்படி கேவலமாக நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தீனதயாளனுக்கு தெரியும் தன்னோட இன்னொரு மனைவியின் பையன் தான் இந்த கருணா. எவ்வளோ நஞ்சு விசுவாசம் உள்ளவன். இந்த கிருபா எல்லாம் எப்படி நான் உண்மையை தெரிவிக்க போகிறேனோ தெரியல. இந்த கிருபாவும் சரி, இந்த திவாவும் சரி, இந்த கருணா மேலே எவ்வளோ கோபத்தையும் மஞ்சத்தையும் கொட்டினாலும் பதிலுக்கு அந்த கருணா நன்மையை தான் செய்யும். அவன் இருக்கிறது வரை தான் இவனுக்கு பெரிய அதிகாரம் எல்லாம் இருக்கும். அவன் இல்லாட்டினாலே இவங்க ரெண்டு பேருமே இல்லை, அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே போல தான் எங்க அப்பா செய்த தவறு, அவங்க செகண்ட் ஒய்ஃபோட பையன் எங்கேயோ இருக்கான் உயிரோடி, அவனை பிரிச்சு மேய்ஞ்சிடணும், அவன் உயிரோடியே இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டோஸ் அந்த லேடி பற்றிய தகவலையும் கொடுத்து நம்ம கிருபா விசாரிச்சு அவன் இருந்தா கண்டிப்பா அவனுக்கு கதையை முடிச்சிருங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி வைக்கிறாங்க. கருணா தான் அந்த நபர் அப்படின்னு தெரியாமலே கிருபா தன்னோட வீட்டில் கருணாவை இருத்தி வைக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா திவாகருக்கு தான் இளைஞரணி பதவி கொடுக்கணும், திவாகர் தான் என்னோட அடுத்த அரசியல் வாரிசு அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டே நம்ம கிருபா இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சியில் அவங்கள்ட்டையும் பேசுகிறாங்க. இந்த பாருங்க, இந்த இளைஞரணி செயலாளர் பதவி ஒன்று இருக்குல்ல, அதை என்னோட தம்பிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் தம்பிக்கு கொடுக்கதான் அரசியல் பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காங்க. ஆனா அரசியல்ல இவங்க தம்பி அப்படின்னு நினைக்கிறது கருணாவை தான் நினைக்கிறாங்க, திவாகர இல்ல. ஆனா கிருபா ஏ திவா உனக்கு இதுல சந்தோஷம் தானே அப்படின்னு சொன்ன எனக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்படின்னு நம்ம திவாகம் நினைக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா அரசியல் கட்சிக்கான அந்த கூட்டம் கூடுது. இளைஞர் பதவி நம்ம திவாக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு கிருபா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கருணா நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு இருந்துட்டு சொல்லி இந்த பாரு, எங்க அண்ணே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னா, எனக்கு அவருக்கு அடுத்ததா அரசியல் பதவியில இளைஞரணி செயலாளர் பதவி எனக்கு கிடைக்க போது. சரி, அந்த மீட்டிங்க்கு எல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுனாரு. எல்லாம் நான் பண்ணல, திவாகர் அண்ணனும் அதே மாதிரி பார்த்தோம்னா கிருபா அண்ணனும் பண்றாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அவங்க அதுக்குள்ள ஆள் இல்லையே, என்னமோ இருக்கு. ஆனா கருணா, நீ அந்த கிருபா கிட்ட முன்னாடியும் திவாகர் முன்னாடியும் நீ அசிங்கப்படக்கூடாது. நீ எப்பவுமே உனக்கு நீ ஒரு தனி மரியாதை
சுயமரியாதையோட வாழ பழகிக்கிடணும், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்து வந்து சொல்கிறாங்க, உனக்கு எது நடந்தாலும் எனக்கு அதில் சந்தோஷம்தான். நான் வந்து மற்றவங்கள மாதிரி உனக்கு நல்லது நடக்கிறத தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு வந்து நம்ம இந்து நம்ம கருணா கிட்ட வந்து புரிய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, எனக்காக யாரும் கைத்தட்ட கிடையாது, இந்த கூட்டத்தில் நான் இந்த பதவியில் வந்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கோ கை தட்டி விசில் அடிக்கோ எனக்காக ஒரு கூட்டம் எங்கே இருக்குது? நானே கிருபாண்ணனுக்கு பின்னாடி திரிகிறேன். அப்படி இருக்க நேரம் எனக்காக யார் இருக்கா இந்து? நான் அதெல்லாம் வந்து நினச்சதே இல்லை. எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் எண்ணி பார்த்ததே கிடையாது. கிருபாண்ணன் இல்லாமல் வந்து நான் இல்லை. கிருபாண்ணனோட செருப்பாக தான் என்றைக்குமே நான் இருக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அவ்வளோ நஞ்சு விசுவாசம் கிருபா மேலே வச்சுருக்காங்க. அந்த கூட்டம் வந்து கூடுது. நம்ம திவாகரம் இந்த கிருபாவும் எல்லாரும் வந்தாச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இளைஞரணி செயலாளர் பதவிக்கு வந்து கருணாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு வந்து அரசியல் கட்சியில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவனா என்னோட தம்பி, நான் இவனை சொல்லலையே திவாகர்லாம் சொன்னேன் அப்படின்னு சொன்ன இவரை தானே நீங்கள் அடுத்த அரசியல் வாரிசுன்னு முந்தி சொன்னீங்க, அதனால தான் இவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இவரை மாதிரி உங்கள் சொந்த தம்பி திவா கிடையாதே, இவர்கிட்ட இருக்க தைரியம் அவர்கிட்ட கிடையாது, இவர் தான் இந்த பதவிக்கு சரியான ஆள் அப்படின்னு வந்து மேலிடமே முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து கிருபா கிட்ட சொல்லினாரு. கிருபாவுக்கு வேற வழி இல்லை, இந்த பதவியை வந்து நம்ம கருணாவுக்கு கொடுத்து தான் ஆகணும். இதில் திவாகருக்கு பிடிக்காட்டாலும் சரி, நம்ம இதை செய்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சால்வை வந்து நம்ம கிருபா கையால் வந்து கருணாவுக்கு போத்தி விடுறாங்க. நம்ம இந்து பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து கை தட்டி விசில் அடிக்குது. நம்ம கிருபா கையால் போர்வையை வாங்கி ஒட்டுமொத்த கூட்டத்திட்டே இருந்து வந்து கை தட்டலையும் வாங்குறாங்க கருணா. ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது, எனக்காக நான் யோசித்தது கிடையாது, ஆனால் இப்போ தான் எனக்காக ஒரு பிடிப்பு வந்தது மாதிரி இருக்குது, இதுக்கு எல்லாம் காரணம் கிருபா தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம திவா கிருபா கிட்ட போய் சண்டைக்கு நிற்கிறாங்க. என்னன்னே எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை அந்த கருணா கொண்டு போகிறான், நீங்களும் அவனுக்கு உங்கள் கையால் சால்வையை போட்டு விடுங்க அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிச்சு திட்டுறாங்க. புரிஞ்சுக்காமல் பேசாத திவா, அரசியல் கட்சியில் உனக்கு இருக்க பலம் உனக்கு இல்லை, ஆனால் கருணாவுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது, கருணாவை தான் அதுக்கு தகுதினி வந்து மேலிடம் முடிவு பண்ணிச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பார்த்துக்கலாண்டா, அவன் வேற எங்கே போயிட போகிறான், நம்ம பையன் தானே கருணா, அவன் இதில் தானே இருக்கான், ஆனால் என்றைக்குமே அவன் ஒரு வேட்டை நாய் தான், நம்மளுக்கு அடிமை தான், நம்ம 2 வருஷத்துக்கும் கீழே தாண்டா அவன், ஆனால் அதுக்காக நீ வந்து வருத்தப்படாத திவா, உனக்கு கண்டிப்பாக பதவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் ஏற்பாடு பண்ணி தரேன்டா, இவன் இப்போ இதில் இருக்கட்டும், ஆனால் என்னைக்கோ இவன் நம்மளுக்கு அடிமை தான், இவன் நம்ம நினச்ச அந்த பதவியில் இருக்கணும், நம்ம வேண்டான்னு சொன்னால் தூக்கி எறியன்னு தான் இவன் வேலை, நான் கிழிச்ச கோட்டையை இந்த கருணா எப்போவுமே தாங்கிக்க மாட்டான், நஞ்சு விசுவாசத்தோட என்னையே சுற்றி வர நாய் தாண்டா அவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இதை எந்த ஒட்டு கேட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கணவரை நாயினி வந்து நினைப்பீங்க, ஆனால் இந்த நாய் என்னைக்குனாலும் வந்து உங்களையும் கவ்வ வரோன்னு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன், எப்படினாலும் அவருக்கு சுயமரியாதை வேணும், அதை நான் உணர்த்துவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க இந்து. வணக்கம் நண்பர்.